Hello everyone, welcome to my channel. So in the video la figures of speech நம்ம PGTRB Englishல யூனிட் 10ல கொடுத்திருக்காங்க. So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான். So இது வந்து figures of speech னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து poetic devices அப்படின்றதும் வந்து அதுல இன்க்ளூட் ஆகும். So இதுல நீங்க படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து poemsல வந்து மேக்ஸिमम யூசேஜ் வந்து poemsல இருக்கும். நீங்க வந்து பேசிக்கா வந்துட்டு poemsல பாத்தீங்கன்னா இந்த poetic devices எல்லாமே மினிமம் 2 or 3 வந்து எல்லா poemsலயுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 30 figures of speech தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் 3 வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு ஒரு 10 figures of speech வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அப்போனா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும். நான் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கேன்னா ஒரு சிலதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் கம்பைன் பண்ணி படிக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி மாடலில் மெத்தடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா alliteration, assonance, consonance, simile, metaphor, personification, hyperbole, onomatopoeia, enjambment and caesura. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த alliteration, assonance, consonance இது மூணும் டுகெதராக நம்ம படிக்கலாம். அண்ட் simile அண்ட் metaphor இது ரெண்டுத்தையும் டுகெதராக நம்ம படிக்கலாம். அண்ட் enjambment அண்ட் caesura இதெல்லாம் வந்து டுகெதராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். So first one வந்து பார்த்தீங்கன்னா alliteration. So alliteration is nothing but repetition of same consonant sound at the beginning of the words. So இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது பிகினிங்கில் வரும், அதே மாதிரி consonant sounds. ஸோ இதுதான் வந்து நியர்பை வேர்ட்ஸில். ஸோ இங்கே செல் சி அந்த இந்த மாதிரி எஸ் ச சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சவுண்ட் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஷீ செல்ஸ் சி ஷெல்ஸ் பை த சீ ஷோர். ஸோ இதில் வந்து எஸ் அப்படின்ற அந்த இதனுடைய சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வருது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து alliteration அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் மட்டும்தான், இட் இஸ் நாட் வவல் சவுண்ட் அண்ட் இட் கம்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் ஈச் வேர்டு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் alliterationக்கு. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசனன்ஸ். ஸோ alliterationோட ஒரு பார்ட் தான் வந்து அசனன்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் வவ்வல் சவுண்ட்ஸ். ஸோ இது வந்து வவ்வல் சவுண்ட்ஸில் அடுத்தடுத்து இருக்க வேர்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் வந்து பிட்வீனில் தான் வரும் இல்லைங்களா, இன் பிட்வீன் ரெண்டு கான்சனன்ட்குள்ளே தான் மோஸ்ட்லி வரும். பட் நிறைய டைம் வந்து ஸ்டார்டிங்லேயுமே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி, பேர்ட், கேச்சஸ் த வார்ம். ஸோ இது மூணு இருக்குல்ல, இந்த மாதிரி மூணு, ஏர்லி, பேர்ட், வார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர் அப்படின்ற மாதிரி வர சவுண்டு வந்து வரும். ஸோ இது மூணு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பட் இது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் இன் த பிகினிங். ஸோ இது வந்து பிகினிங், இது வந்து மிடில், இதுவும் வந்து மிடில். ஸோ வந்து இது பிகினிங் இல்லை மிடில் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வவ்வல் சவுண்ட் ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கும் அடுத்தடுத்த வேர்ட்ஸில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அசனன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் கான்சனன்ட் சவுண்ட், பட் எங்கே அப்படின்னா வித்தின் ஆர் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்சனன்ட்ஸ் அண்ட் alliteration. நம்ம alliteration என்ன பார்த்தோம், அதே ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், பட் இட் வில் கம்ஸ் இன் த பிகினிங். பட் இந்த கான்சனன்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித்தின் இன்சைடில் வரும் ஆர் எண்ட் ஆஃப் த வேர்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லம்பி, பம்பி. ஸோ இம்பி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது, 2 times ரிப்பீட் ஆகுது. அண்ட் இட் டசன்ட் கம் இன் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ், பிகினிங் ஆஃப் த வேர்ட் நடுவில் வரும், இல்லாட்டி எய்தர் வித்தின்ல வரும், இல்லாட்டி எண்டில் வரும். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் alliteration, assonance அண்ட் கான்சனன்ஸ். ஸோ இதை நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து alliteration வந்து கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ அசனன்ஸ் வந்து வவ்வல் இன்சைட் த வேர்ட்ஸ் அண்ட் கான்சனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆர் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலி. ஸோ சிமிலி அண்ட் மெட்டஃபர் இது ரெண்டும் வந்து சேம் தான். பட் என்னன்னா சிமிலியும் கம்பேர் பண்ணுறோம், மெட்டஃபரும் கம்பேர் பண்ணுறோம். பட் சிமிலியில் வந்து லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்றுத்த வந்து இது மாதிரி நான் கம்பேர் பண்ணுறேன்னு டைரெக்டாக கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி சொல்லியே சொல்கிறது. ஹீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் லயன். ஸோ ஆஸ் பிரேவர்ஸ், ஸோ அந்த பையன் வந்து பிரேவ் ஆஸ் அ லயன் அப்படின்ற மாதிரி சொல்ல, லயன் மாதிரி பிரேவாக இருக்கவங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஸ் பண்ணுவோம், சம் சென்டென்சஸில் லைக் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் சிமிலி. ஸோ மெட்டஃபர் அப்படின்னா ஒரு டைரக்ட் கம்பேரிசன், நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் இதுதான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இஸ் அ தீஃப். ஸோ இங்கே வந்து நம்ம டைம் இஸ் லைக் அ தீஃப் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் சிமிலி. ஸோ டைம் இஸ் அ தீஃப், டைமே வந்து ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். டைம் வந்து ஒரு திருடன் அப்படின்னு இங்கே வந்து நான்
திருட மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லாமல் டைம் வந்து ஒரு திருடன் அப்படின்னு டைரெக்டாக வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். அதாவது இதை வந்து அதாவே மாற்றிடுறோம், டைம் வந்து திருடன் அப்படின்ற மாதிரி மாற்றிடுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஃபர். ஸோ இங்கே வந்து ஆஸ் ஆர் லைக் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிமிலி அண்ட் மெட்டாஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன் அப்படின்னாலே நம்ம ஹியூமன் திங்ஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்ஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றது, பேசுறது, இதெல்லாம் வந்து ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைங்களா. ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கோ நான் ஹியூமன் திங்ஸ்க்கோ ஏதோ ஒரு அனிமல்ஸ்க்கோ இல்லை நான் லிவிங் திங்ஸ்க்கோ நம்ம அது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொடுக்குறோம் அப்படின்றப்ப வந்துட்டு அதுதான் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன் அப்படின்னா பர்சனோட கேரக்டர்ஸை வந்து ஏதோ ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து கொடுக்கறது. ஸோ இங்கே வந்து த விண்ட் விஸ்பர்டு த்ரூ த ட்ரீஸ். ஸோ விண்ட் வந்து விஸ்பர்டு மீன்ஸ் அதை பேசுறது, மெதுவாக பேசுறதுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ விண்டால் பேச முடியுமா? முடியாது. விஸ்பர் யாரால் பண்ண முடியும்? இட் பிலாங்ஸ் டு ஹியூமனால தான் விஸ்பர் பண்ண முடியும். பட் இங்கே வந்து விண்ட் விஸ்பர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலி. ஸோ இந்த ஹைப்பர்போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாஜரேஷன் அட் த அல்டிமேட் லெவல். ஸோ சம்திங் வந்து இது நடக்கவே முடியாதுன்னு இருக்கும், அதாவது நடக்கவே இல்லாதது ரொம்ப ஓவராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐ ஹவ் டோல்ட் யூ அ மில்லியன் டைம்ஸ். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா நான் 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாம் திட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ என்னென்னா 2-3 டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஆர் மேக்ஸிமம் 5 to 10 டைம்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க என்னென்னா நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்றத வந்து ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி 1000 தடவை சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஹைப்பர்போலி, எக்ஸாஜரேஷன் ஃபார் எம்பசிஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். I have told you them a million times. So இது வந்து நீங்கள் ஒரு டைம் லிசன் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக 3 பார்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு குவிஸும் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனமட்டோஃபோயா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கிரியேஷன், லாங்குவேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுலையும் நம்ம இதை பற்றி படிப்போம். ஸோ ஆனமட்டோஃபோயா இது வந்து தட் மீன்ஸ் யூனிட் 9லையுமே வந்து நம்ம இதை பற்றி ஒரு ஜிஸ்ட் மாதிரி படிப்போம். ஸோ என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ், வெளியில் வர சவுண்ட்ஸ். இப்போ கிளாக் வந்து டிக் டிக், த கிளாக் டிக்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ த கிளாக் டிக்னா அந்த டிக் டிக்னு சவுண்டு வரதை வச்சு அதுக்கு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆனமட்டோஃபோயா. ஸோ பவ்வவுன்னது நம்ம நாய் குறைக்கிற சவுண்டை வந்து அப்படியே நம்ம பவ்வவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ்லாம் தான் வந்து ஆனமட்டோஃபோயா. ஹிஸ், த ஸ்னேக் ஹிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஸ்னேக் வந்து என்ன மாதிரி சவுண்ட் வரும்னா அந்த சவுண்டை வந்து அந்த வேர்டாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆனமட்டோஃபோயா. ஸோ த பீஸ் பஸ்ட். ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிள். ஸோ பீஸ் வந்து பஸ் பண்ணுது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாம்ப்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து செஷராவும் வரும். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ஜாம்ப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நிறைய போமில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோஸே எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைனை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்போம் இல்லைங்களா. ஒரு ஃபுல் ஸ்டாப்போ எய்தர் ஒரு ஸ்மால் பாஸ்னால் ஒரு கம்மாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு முடிப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போம்ஸில் வந்துட்டு நிறைய போம்ஸில் வந்து ஒரு லைன் அப்படியே போயிட்டுருக்கும், அடுத்த லைனில் போய் அங்கே பாதியில் தான் வந்து முடியும். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லைனோட கண்டினியூவேஷன் செகண்ட் லைன்லேயும் கண்டினியூ ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அது முடியல, ஃபுல் ஸ்டாப் இல்லை, அண்ட் மீனிங்குமே வந்து முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் என்ஜாம்ப்மெண்ட். ஒரு லைனோ ஒரு ஃப்ரேஸோ முடியாமல் அடுத்த லைனில் போகிறதுக்கு தான் பேர் என்ஜாம்ப்மெண்ட். இது வந்து எப்பயுமே வந்து பொயட்ரியில் தான் வரும். ஸோ when a sentence or phrase runs over from one line of poetry to the next without pass. ஸோ பாஸ் இல்லாமல், சம்டைம்ஸ் வந்து கம்மா இருந்தால் கூட அது பாஸ் தான் இல்லைங்களா. பாஸே இல்லாமல் அடுத்ததுக்கு போகிறப்ப that is called as enjambment. I think that I shall never see a poem lovely as a tree. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன், இந்த இங்கே வந்து கேப் இருக்கும், வந்து கீழே வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செஷரா. ஸோ இது வந்து இட் இஸ் அ பாஸ். ஸோ இது என்ஜாம்மெண்ட்டுக்கும் செஷராவும் ஆப்போசிட்டுன்ற மாதிரி வச்சுக்காங்க. ஸோ என்ஜாம்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு பாஸே இல்லாமல் அடுத்த லைனுக்கு போகும். பட் இது வந்து ஒரே லைனில் பாஸ் இருக்கும் இல்லை ஒரு ஸ்டாப் இருக்கும் அந்த மாதிரி. டு பி ஆர் நாட் டு பி, that is the question. So it is one sentence, but இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் டு பி ஆர் நாட் டு பி, இங்கே ஒரு பெரிய பாஸ். ஸோ இங்கே மாதிரி ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ் இருக்குது. ஒரு வேர்ஸாக இருக்கலாம், இதில் ட்ராமாவாக கூட இருக்கலாம். ஸோ இது எந்த ட்ராமாவில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா alliteration, assonance, consonants. ஸோ these are all the repetition of sounds. So simile and metaphor both are comparison. பர்சானிஃபிகேஷன்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கறது, ஹைப்பர்போலி எக்ஸாஜரேட் பண்ணுறது, ஆனோமட்டோஃபோயா பேசிக் சவுண்ட்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுறது, என்ஜாம்ப்மெண்ட் அண்ட் கேஷுரா
பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பற்றி சொல்கிறது. இது வந்து போம்ஸில் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.